இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்துடா இந்த தனி குடி. போதுமா? பசி அதான் புறையடிச்சு. மெதுவா சாப்பிடுறா. பாய் கடை இடியாப்ப பாயாலாம் பாயாதான். ஆத்தாடி தப்பான நேரத்தில் வந்துட்டால. ஆத்தாடி அந்த வந்துடுறேன். பசியோட இருப்பேன்னு ஆசையா சாப்பாடு வாங்கிட்டு வந்தா இவனுக்கு கொடுத்து வைக்கல. என்ன டார்லிங், சீக்கிரம் கடைக்கு வந்துட்ட போல. காலேஜுக்கு லீவா? ஏங்கா அக்கா, அங்க புதுசா கஸ்டமர் வந்திருக்காங்களே, அங்க போய் பாருங்க. சரிங்க. இங்க நின்னுட்டு இருப்பீங்க. என்னடா எதுவும் சண்டையா? உன் பேரை சொன்னாலே வீர டென்ஷன் ஆகுறா. விடு, புருஷன் மோட்டாடினா அப்படிதானே இருக்கும். கூடல் இதெல்லாம் சேர்ந்தது தானடா வாழ்க்கை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொண்டா. ஓகேடா, எல்லாம் தரமா தான் இருக்கு. அந்த ரூம்குள்ளேயே வச்சிடு. அது மட்டும் இல்ல, அனாவசியமா அந்த ரூம் கதவை யாரும் திறக்கக்கூடாது. டெலிவரி கொடுக்குற வரைக்கும் பொருள் பத்திரமா இருக்கணும். சரிடா, ஓகே, நான் பாத்துக்கிறேன். வீரா வாய, போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. அக்கா, அது எடுத்து காட்டுங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் உக்கரம் குறையிலையோ? குழந்தைக்கு நல்லா கலர்ஃபுல்லா காட்டுங்க. ஓகே மேடம். வீரா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? மாரா, வீரா. என்ன நீ? வீரா, விஜயும் இதே மாதிரி இன்னொரு ஸ்கூலுக்கு யூனிஃபார்மா அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவ எதுக்கு? ஆர்டர் நம்ம கையில இருக்கு. எனக்கு என்னமோ திறப்பு விழால அவ பண்ண மாதிரி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. கண்மணி, நீ ஒன்னும் பயப்படாத. நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி துணியோட குவாலிட்டியில எந்த குறையுமே இல்லாம சூப்பரா ரெடி பண்ண சொல்லு, பாத்துக்கலாம். ஏய், அவ தைக்கிற துணிய நாம ஏண்டி குவாலிட்டியா பண்ண சொல்லணும்? நான் சொல்றேன்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நீ போய் அந்த வேலையை பாரு. அப்புறம் இப்பதான் நீ அந்த கடையிலேயே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எங்கேயும் போயிடாத. அங்க நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே நீ பாத்துக்கிட்டே இருக்கணும். சரிடி, நான் போயிட்டு வரேன். கண்மணி, வர வர நீ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. அதுக்குன்னு 2 ஆள் சாப்பிடுறத நான் ஒரு ஆள் சாப்பிட முடியுமாடி? ஆமா, 2 ஆள் சாப்பிடுறதான் சாப்பிடணும். நீ இப்ப ஒரு ஆள் இல்லடி, 2 ஆளு. மறந்துட்டியா என்ன? ஆரம்பிச்சுட்டாடி. இப்ப நானும் 2 ஆள் பசியில தான் இருக்கேன். கொஞ்சம் எனக்கும் வைய. ராகமாமா, அதையாவது ஊத்து. இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிறீங்களா? அடியே, நல்லா இருக்கு வள்ளியம்மா. அம்மா தாயே, வெறுந்தட்டோட உட்கார்ந்துருக்கேன்டி. ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் கருணை காட்டலாமே. மாமா, நீங்க ஏதோ கேட்டீங்கல்ல? சாம்பார் ஊத்துமா? இருங்க மாமா. அவங்க அப்ப கேட்கவே இல்லையேடி. இந்தாங்க மாமா. ஒரு மனுஷன் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன், யாராவது கேக்குறாங்களா? அக்கா, எனக்கு ஒரு கரண்டி ஊத்தேன். பசிக்குதுடி. தூங்கி 2 நாள் ஆச்சு. உன் கோவத்தை மறக்க சொல்லல.
அப்படியே பாஸ் பண்ணி வச்சு நாளைக்கு ப்ளே பண்ணிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். போடுமா? ஏய் வீரா, போய் மாறனை கவனிடி. ஆ, நீ என்ன கேட்ட? ஆம்லெட் கேட்டல கண்மணி. இந்தா சாப்பிடு சாப்பிடு. வீரா, நல்லா சாப்பிட்றாங்க. ஆ, கண்மணி, ஒரு நாளைக்கு 2 முட்டை கம்பல்சரி சாப்பிடணும். மதியமே உனக்கு வைக்கணும்னு நினைச்சேன்டி, ஆனா மறந்துட்டேன். சரி, அட்லீஸ்ட் அதோட சேர்த்து ஒரு ஆம்லெட்டாவது கொடு. மாமா, நீங்க என்ன கேட்டீங்க? நான் ஒன்றும் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மாமா. என்ன வீரா, ம், பாவம் ரொம்ப நேரமா தட்டை பிடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் மாறா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அது சண்டைன்னு சொல்ல முடியாது, சண்டை மாதிரி, அவ்வளவுதான். சண்டையா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் சாப்பிடு, போய் தூங்குவோம். ம், சரி. ஹியூமன்ஸ் ஆயவங்கெல்லாம். அவ எப்படி கரெக்டா அந்த டயத்துக்கு வந்தா? எவளா? அதான் உன் ஃப்ரெண்ட் ஸ்நேகிதி. எப்படி அங்க வந்தா? உனக்கு துடிச்சதும் அவளுக்கும் துடிக்குதா? எனக்கு என்னடி தெரியும். வந்தா கையில் இடியாப்பவும் பாயாவும் வச்சிருந்தா, எனக்கு பசிச்சது வேற, சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் ஒரு தப்பாடி? அப்போ பசிச்சா எவ கொடுத்தாலும் நீ சாப்பிடுவ? ஆ? உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? சோத்துல என்ன வைக்க வேண்டி கிடக்கு? அருமையான ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம் சாப்பிட்டது என்ன ஒட்டிட்டு இருக்கு நாக்குல. ஏண்டா, இப்பதான் நான் சமைச்ச சாப்பாடு நல்ல ருசியா சூப்பரா இருக்குன்னு சொன்னியேடா. ஆமா சொன்னேன். அந்த டேஸ்ட் நாக்குலயே ஒட்டிட்டு இருக்கும்போது எப்படி இந்த டேஸ்ட் தெரியும்? அடியே முடியலடி, உட தூக்கமா அது வருது. எப்படி உனக்கு தூக்கம் வரும்? ஏய். தூக்கம் வரும்? ஆ? வலிக்குதுடி. நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அவ கூட க்ளோஸா பழக்காதன்னு? நல்ல மண்டைய ஆட்டிக்கிட்டு சோத்த பார்த்ததும் சாப்பாடு கூடன்னு வாங்கிக்கிட்ட. ஏன், நான் உனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லையாடா? இல்ல நீ ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஆட்டுக்கால் பாயா எங்கேயுமே போய் நான் வாங்கிட்டு வந்தது இல்லையா? உனக்கு வேணும்னு கேட்டா இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் என்ன வேணும்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பல. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. அடுத்த வாட்டி உன்கிட்டயே கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். இப்ப நான் தூங்கவா ப்ளீஸ்? டேய், ஏய், நான் இவ்ளோ டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு தூக்கம் கேக்குதாடா? இப்ப என்ன ஏன் இம்சப்படுத்துற? தெரியாம சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிரு. என் தங்கம் இல்ல. ராத்திரியெல்லாம் வேலை இருந்துச்சுன்னு தூங்கவே இல்லடி. தயவு செஞ்சு தூங்க விடு. இங்க பாரு, கண்ணை பாரு எப்படி செவந்திருக்குன்னு. ப்ளீஸ்.